வணக்கம் நேயர்களே. விளை நிலங்கள் வழியாக உயர் மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம் உள்ளிட்ட 13 மாவட்ட விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை தேமுதிக சார்பில் தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தது குறித்து இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காணலாம். மத்திய பாஜக ஆட்சி தமிழகத்தை திட்டமிட்டு சூறையாடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இதில் மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், நியூட்ரினோ திட்டம், அணு உலை விரிவாக்க திட்டம், பெட்ரோலிய மண்டல திட்டம், நெய்வேலி நில ஆக்கிரமிப்பு திட்டம், கடலோர பகுதிகள் ஆக்கிரமிப்பு திட்டம், சேலம் 8 வழிச்சாலை, ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு, நீட் தேர்வு மற்றும் திட்டமிட்டு பல்கலைக்கழகங்கள், மத்திய மற்றும் மாநில தலைமை பொறுப்புகளுக்கு வட இந்தியர்களை திணிப்பது என தமிழக மக்களை அளிக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஆதரவு அளித்து வருவதாக தமிழ் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஆனால் தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் காவிரி அணை, முல்லை பெரியாறு அணைகளுக்கு நிரந்தர தீர்வு, விவசாயம் வளர்ச்சி, கடல் மீன்பிடிப்பை அதிகரித்தல், 32 இடங்களில் புதிய ரயில் வழி பாதைகள் தேவை, கல்வியில் மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம், புதிய தொழிற்சாலைகள், பயிர் காப்பீட்டு இழப்பீடு என பல 100 திட்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் கிடப்பில் போட்டுள்ளது மத்திய பாஜக அரசு என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தற்போது மத்திய பாஜக தமிழர்களின் வாழ்வாதாரங்களை திட்டமிட்டு அழிக்க நினைப்பதாக அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை நிரூபிக்கும் வகையில் தற்போது மத்திய மாநில அரசுகள் விவசாய நிலங்களில் உயர் மின்னழுத்த கோபுரங்கள் அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் விவசாய சங்கங்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகளின் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் மின்துறை அமைச்சர் தங்கமணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். வழக்கம் போல் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதையடுத்து சென்னை சேப்பாக்கத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு சித்தாதிரிப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. இதனை கண்டித்து பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணைக்கிணங்க கழக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ், பார்த்த சாரதி, இளைஞரணி செயலாளர் நல்லதம்பி, மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நேற்று நேரில் சென்று விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்போது பேசிய விவசாயிகள், ஊருக்கே உணவளிக்கும் எங்களுக்கு உண்ண உணவில்லாமல், குடிக்க நீரில்லாமல் தவிப்பதாக கவலை தெரிவித்தனர். 23ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் தமிழகத்தினுடைய 8 மையங்களிலே கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலே நாங்கள் நடத்தி அந்த கோரிக்கைக்கு தீர்வு காணாத தமிழக அரசை கண்டித்து நேற்றைய தினம் சேப்பாக்கத்திலிருந்து நாங்கள் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக புறப்பட்டு சென்றோம். அதே நேரத்தில் தமிழக அரசினுடைய மின்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை என்கிற பெயரிலே எங்களை கோரிக்கையை புறந்தள்ளினார். ஆகவே நேற்று இரவு காத்திருப்பு போராட்டத்தை சேப்பாக்கத்தில் நாங்கள் துவங்கிய போது இரவு 9 மணி அளவிலே காவல்துறை கைது செய்து 2 மண்டபத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஊருக்கே சோறு போடுகிற விவசாயி, உழுதுண்டு வாழுகிற விவசாயி, இந்த விவசாயிக்கு தமிழகத்தில் இருக்க எடப்பாடி அரசாங்கம் சோறு போட யோக்கியற்ற அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை ஒரு கைதியாக அல்லது ஒரு கண்ணியமிக்க முறையிலே நடத்துவதற்கு எங்களை தயாரில்லாத இந்த காவல்துறை இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல்.கே. சுதீஷ், விவசாயிகளின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேமுதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் உயர் மின்னழுத்த கோபுரத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு தேமுதிக எப்போதும் துணை நிற்கும் என்றார். இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் அனைவருக்கும்
தேமுதிக சார்பில் பிரியாணி, குடிநீர், டிஃபன் வழங்கப்பட்டது. விவசாயிகள் அனைவரும் கேப்டனுக்கு நன்றி தெரிவித்தனர். காலையிலேருந்து இங்கே நேற்றுக்கிலேருந்து அடைச்சி வச்சுட்டாங்க. நாங்கள் உண்ணாவிரத்துலேருந்து அங்கேருந்து இங்கே இருக்கிறோங்க. சென்னையில் இருக்கிற நேற்றுக்கே கைது பண்ணிட்டாருங்க. நேற்று இருந்து காலையிலேயும் நைட் சாப்பாடு நாங்கள் செஞ்சது தான் சாப்பிட்டோங்க. காலையில் இட்லி பச்சை மாதிரி, அதுக்கு சட்னி சாம்பார்லாம் இல்லை. ஆனால் அதிலிருந்து எல்லாருமே பெண்களெல்லாம் மயங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் அப்புறமேல் பார்த்தா கேப்டன் எங்கள் மறுக்காவை வேவாத சாப்பாடு கொஞ்சமாக கொண்டு வந்து அது பாதி வருதாங்க. நல்லா ஒன்று தட்டத்துலேயே வாங்கலை. அது 3:30க்கு மேலே கொஞ்சம் கொடுத்தாங்க. அது சொல்லக்கூடாதுங்க, நாங்களும் விவசாயி தான். அது எப்படி சொல்கிற, சாப்பாடு சிக்காமல் போயிடும். ஆனால் அதே வேவாமல் நல்லா கழியாமல் அரிசியெல்லாம் ஒரு வாசம் மாதிரி அப்படியே அரிசி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பாதி வரைத்த உணவு இவ்வளோ இருந்துச்சு, பாதி வரை. அப்புறமேலுங்க கேப்டன் இந்த இது ஆர்ப்பாட்டத்தை பார்த்துட்டு அவர் எங்கே டிவியில் எல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஒடியாந்து உங்களுக்கு ஆறுதல் தர்றேன், உங்களுக்கு நான் உணவு அமைக்கிறேன், மத்திய அரசாங்கம் மாநில அரசு உங்களை நான் இது கவனிக்கலை அப்படின்னு கேப்டனு நம்ம பாராட்டி எங்களுக்கு பாட்டெல்லாம் பொட்டி தண்ணி கொடுத்து உணவு சப்பாத்தி நிறையா கொண்டு வந்து வச்சுட்டாருங்க. எங்களுக்கு என் கையாரவே கொடுத்துட்டு உணவை போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாருங்க. அடுத்தது பிரியாணியும் போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் கேப்டன் எப்படி நாங்கள் பாராட்டு, ஏன்னா அத்தனை பேரும் நாங்கள் மயங்கி போய் இருந்தோம் அந்த நிலையில். ஏன்னா எங்களை துரத்துறதுக்காக அந்த கேப்டனுக்கு நாங்கள் எப்படி டிவி பாராட்டுறதுன்னு தெரியலிங்க. விஜயகாந்த் அவர்கள் நன்றியாக நலமாக நம்ம இல்லம் சேரணும் அப்படின்னு இறைவனை நாங்கள் வேண்டிக் கொண்டோம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எல்.கே. சுதீஷ் உயர்மின் கோபுரம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகள் 40 நாட்களுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். ஆகவே விவசாயிகளின் போராட்டத்திற்கு தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்றார். மேலும் விளை நிலங்களில் உயர் மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டால் விளை நிலங்களை விற்பனை செய்ய முடியாது என்ற அவர், அந்த பகுதியில் விவசாயம் மற்றும் மாடு மேய்க்கும் தொழில் பாதிக்கப்படும் என்றும் கூறினார். விளை நிலங்களில் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைக்கும் திட்டத்தை தேமுதிக எப்போதும் எதிர்க்கும் என்றும் எல்.கே. சுதீஷ் அப்போது திட்டவட்டமாக கூறினார். ஏற்கனவே கஜா புயல் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் விவசாயிகள் உயர் மின்னழுத்த கோபுரம் என்ற திட்டத்தின் மூலம் மேலும் பாதிக்கப்படுவார்கள் என்றார். மேலும் தமிழக விவசாயிகளுக்கு எதிரான இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கைவிட வேண்டும் என்று அப்போது அவர் வலியுறுத்தினார். முன்னதாக திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டத்திற்கு தேமுதிக சார்பில் கழக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சென்ற மாதம் டிசம்பர் 7ஆம் தேதி எங்களுடைய தலைவர்கள் மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றபோது எங்களுடைய திருப்பூர் மாவட்ட செயலாளர் புத்தி வெங்கடேஷ் அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்களுடைய தலைவர் தொடர்பு கொண்டு கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் 13 மாவட்டத்தில் உயர்மின் கோபுரம் அமைப்பது சார்பாக திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கள்ளிப்பாளையம், சுல்தான்பேட்டை இந்த பகுதியில் மக்கள் விவசாய மக்கள் உள்ளுரிமை போராட்டம் இருக்காங்க. ஆக தேமுதிக சார்பில் நம்முடைய ஒரு அறிக்கை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் தேமுதிக சார்பு அறிக்கை வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு தலைவர்கள் என்னை உடனாக திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் நேராக செல்ல நான் போயிட்டு வரும்போது அந்த பகுதியில் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மின் கோபுரம் 5லேருந்து 6 போடுவாங்க. அப்படி போடும் பொழுது அந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியாது, அங்கே மாடு மேய்க்க முடியாது, அந்த பகுதியில் இருந்த விவசாய நிலத்தை யாரும் விற்க முடியாது. அது இப்படி போட்டாக்க கிட்டத்தட்ட 13 மாவட்டத்தில் விவசாயம் போயிடும். ஏற்கனவே கஜா புயலில் கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டம் டெல்டா பகுதியில் அனைத்து பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு நம்முடைய வாழ்வாதாரம் மொத்தம் போயிடுச்சாங்க, விவசாயமே கிடையாது. இது மட்டும் இல்லை, சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் வரைக்கும், காஞ்சிபுரம் வழியாக சேலத்துக்கு 8 வழி சாலை அமைப்பது மூலமாக 5 மாவட்டத்தில் மொத்தம் விவசாயிகளுக்கு போயிடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கின்ற 32 மாவட்டத்தில் 25 மாவட்டத்தில் இன்றைக்கி விவசாயமே டோட்டல் போய்டும். இன்றைக்கி அந்த அடிப்படையில் தேமுதிக
இந்த மின் உயர கம்பத்தை கண்டிப்பாக அமைக்க என்றும் அறிவிக்காது. மத்திய அரசு தமிழர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டும் எந்த திட்டமாக இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு ஒப்புதல் அளித்துவிட்டு தமிழர்களை காவல்துறை மூலம் விரட்டி அடிப்பது தமிழக அரசின் வாடிக்கையாகிவிட்டது என்று கவலை தெரிவித்துள்ளனர். தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் இரு கட்சிகளும் தமிழகத்தில் ஆட்சியில் இல்லை என்பதாலும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதாலும் அண்டை மாநிலங்களுக்கு தமிழக உரிமைகளை பறித்து தாரை வார்க்கிறது என்று வளமாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. மேலும் இங்குள்ள அரசியல் கட்சிகள் மத்திய அரசின் தயவிற்காக மாநில உரிமைகளை காவு கொடுத்து விடுவதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். விளை நிலங்களில் உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் மத்திய பாஜகவின் திட்டம் திட்டமிட்டு தமிழர்களை பழிவாங்கும் செயல் என்று தமிழக அரசியல் கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் வேளாண் விளைநிலங்கள் வழியாக உயர் அழுத்த மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு மின்சாரம் கொண்டு செல்லப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சிக்காக மின் வழித்தடங்கள் அமைக்கப்படுவது அவசியம் என்ற போதிலும் அதற்காக முதன்மை தொழிலான வேளாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது கண்களை விற்று சித்திரம் வாங்குவதற்கு ஒப்பானதாகும். சட்டப்பேரவை கூட்டம் கூடுவதை ஒட்டி சென்னை கோட்டை முன்பாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு விவசாயிகள், குறிப்பாக 13 மாவட்டங்களிலே உயர் கோபுர மின் அழுத்தத்தால் பாதிக்கக்கூடிய விவசாயிகள் இந்த போராட்டத்தை துவக்கியிருக்கிறோம். போராட்டம் துவக்கிய அன்று மாலை மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார். பேச்சுவார்த்தையிலே 3 முறை ஏற்கனவே என்ன பதிலை கூறினாரோ அதே பதில், கேபிள் சாத்தியமில்லை, வாடகையும் சாத்தியமில்லை. ஆனால் நாங்கள் ஏதாவது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறோம். வலியுறுத்தி விட்டு மீண்டும் நாங்கள் விவசாய மத்தியில் பேசுகிற பொழுது எங்கள் கோரிக்கையை முதலமைச்சர் அழைத்து பேச வேண்டும், முதலமைச்சர் அழைத்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று இப்போது நாங்கள் கோரிக்கை வைத்து போராட்டத்தை துவக்கினோம். போராடுகின்ற போது இரவு 9 மணிக்கு எங்களை கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறாங்க. சட்டப்பேரவை கூட்டம் நடக்கிறது. அனைத்து எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் போராட்டத்தை ஆதரித்திருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் கவனிப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அமைச்சரும் பதில் அளித்திருக்கிறார். ஏன் முதலமைச்சர் எங்கள் கோரிக்கை மத்திய அரசாங்கத்திற்கு உடனடியாக தெரிவிப்பதோ, மத்திய அரசாங்கம் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தேவைப்படும் அதை ஒதுக்கீடு செய்வது அல்லது வாடகைக்கு திட்டமிடுவது முதலமைச்சர் முயற்சித்தால் நிச்சயமாக நடக்கும். விவசாய சங்கத்துடைய பிரதிநிதிகளை முதலமைச்சர் அழைத்து பேச வேண்டும். என்ன முடிவுன்றது அது வேறு விஷயம். மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரை பார்ப்பதாக அண்ணன் தங்கமணி சொல்லியிருக்கிறார். உடனடியாக மத்திய அரசாங்கத்துடைய எரிசக்தித்துறை அமைச்சரை பார்க்கிற பட்சத்தில் நாங்களும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் மத்திய அமைச்சரை பார்க்கிறோம். இது சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு எட்ட முடியும். அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கையை கேட்பதற்கு இதோ கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அநேகமாக 8ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர் எங்களை அழைத்து பேச வேண்டும். இதான் நாங்கள் இன்றைக்கி வச்சிருக்கிற பிரதானமான கோரிக்கை. அது அழைத்து பேசலன்னு சொன்னால் முதலமைச்சர் எங்களை உதாசீனப்படுத்துகிறார் அல்லது அரசாங்கமே எங்களை அவமானப்படுத்துகிறது. இன்றைக்கி கூட ஒரு மோசமான உணவை அளித்து அப்படி அவமானப்படுத்துகிற ஒரு மோசமான சம்பவம் நடைபெற்றதாக தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த செய்தி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அனைத்து எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து எங்களோட கோரிக்கை என்னவென்று கேட்க வேண்டும். அதன் பிறகு என்ன முடிவு எட்டுவது என்றது அதன் பிறகு யோசிப்போம் என்று தான் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். கரூர் மாவட்டம் புகழூர் முதல் ராய்கர், திருவளம், மைவாடி, அரசூர், இடையார்பாளையம், திருச்சூர் ஆகிய இடங்களுக்கு பவர் கிரிட் நிறுவனத்தின் மூலமாக உயர் அழுத்த மின்பாதைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தின் சார்பில் அரசூர் முதல் ஈங்கூர் வரை மைவாடி இணைப்பு திட்டம், ராசிபாளையம் முதல் பாலவாடி வரை என பல்வேறு உயரழுத்த மின்பாதை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த மின்பாதை திட்டங்களின் பெரும் பகுதி கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள விளை நிலங்கள் வழியாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்புகளும் பாதிப்புகளும் எல்லையில்லாதவை. உயர் அழுத்த மின் கோபுரங்கள் அமைக்கப்படும் பகுதிகளில் 40 முதல் 90 மீட்டர் அகலத்திற்கான நிலங்கள் பயன்பாட்டிற்காக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. அந்த நிலங்களை விவசாயம் செய்யவோ, கட்டுமானங்களை ஏற்படுத்துவதற்காகவோ
ஆழ்துளை விவசாயம் செய்யவோ கட்டுமானங்களை ஏற்படுத்துவதற்காகவோ ஆழ்துளை கிணறுகள் அல்லது கிணறுகள் அமைக்கவோ பயன்படுத்தக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வேளாண் விளைநிலங்களின் மதிப்பு குறைவதுடன் பாக பிரிவினையில் சிக்கல்கள் ஏற்பட்டு உறவுகளில் விரிசல்கள் ஏற்படுகிறது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வேளாண் விளைநிலங்கள் தான் விவசாயிகளின் ஒற்றை சொத்தாகவும் வாழ்வாதாரமாகவும் திகழ்கின்றன. வளர்ச்சி என்ற பெயரில் அவற்றையும் சிதைத்து விவசாயிகளின் சொத்து மதிப்பையும் வாழ்வாதாரத்தையும் குறைப்பது மிக பெரிய அநீதியும் மனித உரிமை மீறலும் ஆகும். இதற்கு மத்திய மாநில அரசுகள் துணை நிற்பது என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை என அனைத்து அரசியல் கட்சிகளும் வேதனை தெரிவித்துள்ளன. இது ஏதோ அந்த டவர் லைன் செல்லுகின்ற அந்த பாதை மட்டுமல்ல, டவர் லைன் செல்லுகின்ற அந்த பாதை இந்த பக்கம் ஒரு 500 அடிக்கு, இந்த பக்கம் ஒரு 500 அடிக்கு மொத்தம் உள்ள நிலம் மதிப்பிழந்து போகும். அவங்க சொல்றது ஒரு 20 அடி தான் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்களை திசை திருப்புகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. இந்த இடத்துல லைன் போகுதுன்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு 500 அடிக்கு வேஸ்ட்டாக போயிடும், இந்த பக்கம் ஒரு 500 அடிக்கு மதிப்பிழந்து போயிடும். அவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. அப்படி பார்க்கும்போது மொத்த நிலமும், ஏன்னா விவசாயிகள் அத்தனை பேரும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிகள் எல்லாம் 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ணை வச்சிருக்கிறவங்க கிடையாது. 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சுக்கிட்டு அதில் மாட்டை வச்சுக்கிட்டு பால் கறந்து அதன் மூலமாக குடும்பத்தை காப்பாற்றுறவங்க. அப்படிப்பட்ட நிலத்துக்கு மதிப்பிழந்து போச்சுன்னு சொன்னால் அவங்க எப்படி வாழ்வாங்க? அப்போ அவங்க ஒரு உயிர் போராட்டம் தான், அது நடத்துகிற போராட்டம் ஒரு உயிர் போராட்டம். ஆனால் அரசாங்கம் அதை புரிந்து கொண்டு விவசாயிகளுடைய உண்மையான அந்த பாதிப்பை புரிந்து கொண்டு நிலத்திற்கு அடியிலே மின்சார வடங்களை எடுத்து சென்று ஒரு பாதுகாப்பாக விளைநிலங்கள் பாதிக்காத வகையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். தயவு செய்து விவசாயிகள் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற மாயையை உருவாக்காதீர்கள். விவசாயிகள் வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் நிலத்தினடியிலே கொண்டு சென்றால் விவசாயம் பாதுகாக்கப்படும். நாடு வளர்கிறது என்று சொன்னால் விவசாயத்தை அழித்துவிட்டு அல்ல, விவசாயிகளை கொன்று குவித்து விட்டு நாங்கள் வளர்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அதனால் அரசாங்கம் ஒரு தீவிரமான நேர்மையான இந்த பிரச்சனைகளை விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு ஒருதலை பட்சமாக அவர்கள் வந்தால் இதற்கு தீர்வு வராது. தருமபுரி மாவட்டத்தில் மின் தொகுப்பு அமைக்கப்பட்டிருப்பதுடன் புகழூர், ராய்கர், ராசிபாளையம், பாலவாடி, மேட்டூர், கர்நாடகம் உள்ளிட்ட அதிக எண்ணிக்கையிலான உயர் அழுத்த மின்பாதைகள் அமைக்கப்படுகின்றன. இதனால் விமானத்திலிருந்து பார்த்தால் ஒட்டுமொத்த தருமபுரி மாவட்டத்திலும் உயர் அழுத்த மின் கம்பிகளால் பந்தல் அமைக்கப்பட்டது போன்று தோன்றும். எண்டூரை மையமாக கொண்டு ஏரியூர், பெரும்பாளை, பெண்ணாகரம், நல்லம்பள்ளி, காரிமங்கலம், பாலக்கோடு, பாலவாடி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் மின்பாதைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் தங்களின் விளை நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கின்றனர். மின்பாதை அமைக்கப்படும் நிலங்களுக்கு முழுமையான இழப்பீடும் வழங்கப்படுவதில்லை. இழப்பீடு வழங்குவதில் முழுமையான வெளிப்படைத்தன்மையும் கடைபிடிக்கப்படுவதில்லை. வலிமையுள்ளவர்கள் அதிக இழப்பீடு பெற்றுக்கொள்ளும் நிலையில் நலிவடைந்த விவசாயிகளுக்கு சொற்ப தொகையை இழப்பீடாக வழங்கப்படுகிறது. சில இடங்களில் ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சிலருக்கு ரூபாய் 20,000 மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் இத்திட்டப்படி வழங்கப்பட்ட இழப்பீடு பற்றி தணிக்கை நடத்தப்பட வேண்டியது அவசியமாகும் என்று சில அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. மேலும் உயரழுத்த மின்கோபுரங்களை அமைப்பதில் தமிழக விவசாயிகளுக்கு மட்டும் திட்டமிட்டு துரோகம் இழைக்கப்படுகிறது. இத்தகைய மின்கோபுர திட்டங்கள் கேரளம் வழியாகவும் செயல்படுத்தப்படுகின்றன. அங்கெல்லாம் சாலை ஓரங்களில் பூமிக்கு அடியில் மின்சார கேபிள்கள் புதைக்கப்படுகின்றன. உதாரணமாக புகழூர், திருச்சூர் மின்பாதை திட்டத்தில் 40 கிலோமீட்டர் நீளத்திற்கான பாதை
சாலை ஓரம் பூமிக்கு அடியில் தான் செல்கிறது. அது மட்டுமின்றி இந்த பாதைகள் சென்னை, சேலம், மதுரை, கோவை, திருச்சி ஆகிய நகரங்களை கடந்து செல்லும் போது கூட பூமிக்கு அடியில் தான் கேபிள்கள் புதைக்கப்படுகின்றன. மேலும் தமிழகத்தில் உயர் அழுத்த மின் பாதைகளை வேளாண் விளைநிலங்களில் கோபுரம் அமைத்துக் கொண்டு செல்லும் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும், அதற்கு மாற்றாக சாலை ஓரங்களில் பூமிக்கு அடியில் கேபிள்களை புதைத்து மின் பாதைகளை அமைக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதில் தமிழர்களை திட்டமிட்டு அழிக்கும் நோக்கோடு மத்திய பாஜக செயல்படுவதாகவும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றன. தமிழக அரசு சிறப்பான தலைமை இல்லாததால் ஒட்டுமொத்த தமிழகமே தனது உரிமையை பறிகொடுத்து மத்திய பாஜக அரசால் காவு வாங்கப்படுவதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். மற்றொரு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in